வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். குஜராத் மாநிலத்துல பல மாவட்டங்கள்ல சண்டிபுரான்னு சொல்லக்கூடிய வைரஸால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 18 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சண்டிபுரான்னு சொல்லக்கூடிய பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது குஜராத் மட்டும் இல்லாம மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலத்திலையும் இந்த வைரஸால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த வைரஸ் வரக்கூடும் சொல்லி மக்கள் அலர்ட்டா இருக்க சொல்லி சுகாதாரத்துறை அறிவுறுத்திருக்காங்க. இப்ப நான் சொல்ல போற வைரஸ்க்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தா உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. மிக முக்கியமா குழந்தைகளுக்கு பரவக்கூடிய வைரஸ் இது. முதல்ல இந்த சண்டிபுரா வைரஸ்னா என்ன? இது ராப்டோ விரிட்டோ ஃபேமிலியை சார்ந்த வெசிகுலர் வைரஸ் இனத்தை சார்ந்தது. இந்த சண்டிபுரா வைரஸ்னால 1965 நிறைய மக்கள் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1965 பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல 2 அடல்ட்க்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சண்டிபுரான்னு சொல்லக்கூடிய பேர் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வில்லேஜ்ல 2 பேருக்கு அடல்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னு சொன்னல, அந்த வில்லேஜ் பேர் பாத்தீங்கன்னா சண்டிபுரம். சோ ஃபர்ஸ்ட் அந்த வில்லேஜ்ல கண்டுபிடிச்சதுனால அந்த வைரஸ் பேரே சண்டிபுரான்னு வச்சுட்டாங்க. அது 1965 போய் 1980 மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலத்துல இந்த வைரஸால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2003 இந்தியா சென்ட்ரல் கூடிய ஸ்டேட்டான ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலத்தெல்லாம் பரவி கிட்டத்தட்ட 300 குழந்தைங்க கிட்ட இறந்து போயிருக்காங்க. இவ்வளவு நாள் நம்ம எவ்வளவு வைரஸை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த ஆர்டிகல்ஸை படிக்கும் போது தான் தெரியுது இந்த மாதிரி வைரஸ் வந்திருக்கு. இதனால மக்கள் 300-400 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. இந்த சண்டிபுரா வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளேபோடோமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாண்ட் ஃபிளை, அதாவது மணல் ஈன்னு சொல்லுவாங்க. இது பருவமழை ஆரம்ப காலத்துல, அதாவது மான்சூன் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதிகமா இருக்கும். இந்த பூச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொசுவை விட கால்பாகம் தான் இருக்கும். அதாவது கொசுவை உள்ள சின்னதா இருக்கும். அந்த கொசு சைஸ்லயே கால்பாகம் தான் இருக்கும் அப்படின்னா அப்ப எவ்வளவு சின்னதா இருக்கும்னு பாத்துக்க. அதாவது இந்த பூச்சி கடிச்சது அப்படின்னா 2014 அந்த இந்தியன் ஜெர்னல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல இந்த சண்டிபுரா வைரஸ் அப்படின்றது ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டே மாத்தக்கூடிய வைரஸ். அப்ப எந்த அளவுக்கு இந்த பூச்சி கடிச்சதுன்னா இந்த வைரஸ் உருவாகுதுன்னு பாருங்க. இந்த பூச்சி கடிச்சதுனால தான் அந்த வைரஸ் உருவாகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இந்த பூச்சி கடிச்ச உடனே அது பிளட்ல கலந்து மண்டையில இருக்கக்கூடிய மூளைக்கு போய் நம்ம மூளையில இருக்கக்கூடிய திசுக்கெல்லாம் வீங்க ஸ்டார்ட் ஆகும். இது 2003 இந்த வைரஸ் வந்து ஆந்திரால நிறைய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூளை வீங்கி இறந்து போயிருக்கு. சரி, இப்போ இந்த வைரஸ்க்கான சிம்டம்ஸ் வெறும் மூளை மட்டும் தான் பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஃபீவர் அதிகமா இருக்கும், வாமிட் வரும், வலிப்பு வர கூட வாய்ப்பு இருக்கு, கண்ணு தெரியாம போகலாம், பேச முடியாம போகலாம், தலைவலி அதிகமா மாறி உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸே மாற்றத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மூளையில கூடிய டிஷ்யூக்கள் வீங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களால ஒழுங்கான மனநிலையில இருக்க முடியாது. சோ அந்த அளவுக்கு இந்த சண்டிபுரா வைரஸ் பாத்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும். முக்கியமா உங்க குழந்தைய சேஃபா வச்சுக்கணும். ஏன்னா 15 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இந்த வைரஸ் அதிகமா பரவும். இந்த மாதிரி வைரஸ் நிறைய கிராமப்புறத்தில் தான் அஃபெக்ட் ஆகும். இதே மாதிரி தான் 2003 ஆந்திராவில 9 மாசம் குழந்தையில இருந்து 14 வயசு குழந்தை வரைக்கும் இந்த வைரஸ் வந்து கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் எதுவுமே சேர்க்கும். அடுத்த 48 மணி நேரத்துல அந்த குழந்தை வந்து இறந்து போயிடும். சரி, இந்த மாதிரி வைரஸ் வந்தா கியூர் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி வைரஸ் வந்தா கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சண்டிபுரா வைரஸை ட்ரீட்மெண்ட் பண்ண நம்ம கிட்ட ஆன்டி வைரஸ் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்ல. மிக முக்கியமா இந்த வைரஸை தடுக்க நம்ம கிட்ட தடுப்பூசியே கண்டுபிடிக்கல. நீங்க கேட்கலாம், இந்த வைரஸ் வராம இருக்குன்னு தடுப்பூசி கண்டுபிடிக்கவே இல்லை, இந்த வைரஸ் வராம இருக்கிறதுக்கு ஆன்டி வைரஸ் ஏஜென்ட் எதுவுமே இல்லை, அப்ப எப்படி இந்த வைரஸ் தடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையே சொல்றேன். டெம்பரவரியா அந்த பூச்சி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்த அழிச்சிடணும். இல்லையா பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி தெளிக்கணும். ஹெல்த் கேர் என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பா வச்சுக்கணும். குப்பையை முறையா சேமித்து அதை அகற்றணும். திறந்த வெளி மலம் கழிக்கத்தை தடுக்கணும். இந்த பூச்சி எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, செவுத்துல இருக்கக்கூடிய ஹோல்ஸ், மரத்துல இருக்கக்கூடிய ஹோல்ஸ், ரொம்ப நாளா சாத்தி வச்சிருக்கிற ஸ்டோர் ரூம், இந்த மாதிரி இடத்துல தான் இந்த பூச்சி அதிகமா இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நம்ம தடுத்தாலே போதும். இப்ப 2003 2015 இந்த வைரஸ் வந்ததுன்னு பார்த்தோம். இப்ப 2024 அந்த வைரஸ் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம். அந்த வைரஸால பாதிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் குஜராத்ல ஒரு 4 வயசு குழந்தை தான் இறந்து போயிருக்கு. அது இல்லாம ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் 1 வயசு குழந்தை அவங்க ஃபேமிலியோட என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அகமதாபாத் போறாங்க. அதாவது அவங்க நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். அகமதாபாத்ல இருக்கக்கூடிய சர்தார் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ராஜஸ்தான் வந்து ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து போறாங்க. உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நேட்டிவ் பிளேஸ் ராஜஸ்தானுக்கு வராங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜூலை மாசம் ஃபர்ஸ்ட் வீக் மறுபடியும் அவங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து மறுபடியும் அகமதாபாத் போறாங்க. அகமதாபாத் போய் ஜூலை மாசம் 10ஆம் தேதி அந்த குழந்தைக்கு 1 வயசு குழந்தைக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஃபீவர் ஆகுது. ஃபீவர் எடுத்தவொடனே என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. ஜூலை மாசம் 15ஆம் தேதி அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியாயிட்டு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ராஜஸ்தானுக்கே போறாங்க. ராஜஸ்தான் போயிட்டு 2 நாள்ல அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுச்சு. உடனடியாக கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணாங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை டெஸ்ட் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 26 பேருக்கு அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. அடுத்த நாள் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட இறந்து போறாங்க. அப்படியே இந்த வைரஸ் குஜராத்ல சாபர்காந்தா, ஆரவல்லி, ராஜ்கோட், மார்பி, பஞ்ச்மஹால், அகமதாபாத் போன்ற இடங்கள்லாம் இந்த கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது குஜராத்ல மட்டும் இல்ல, பக்கத்து ஸ்டேட்டான ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலத்திலையும் இந்த வைரஸால கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்ல இந்த வைரஸால கிட்டத்தட்ட 3 பேர் இறந்து போயிருக்காங்க. மொத்தமா இந்த வைரஸால 18 பேர் இறந்து போயிருக்கு. உடனே குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா எல்லா ரூரல் ஏரியாஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா மக்களையும் அலர்ட்டா இருக்க சொல்லி அறிவுறுத்திருக்காங்க. எல்லா மக்களையும் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சோ இதுல கேசஸ் இன்க்ரீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த வைரஸ்னால நம்ம மாஸ்க் எல்லாம் மறுபடியும் போடணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா போட தேவையில்லை. ஏன்னா கொரோனா வைரஸ் மாதிரி இது வந்து பரவல. அதாவது
இந்த பூச்சி கடிச்சதுனா மட்டுமே இந்த வைரஸ் அப்படின்றது பரவும். இப்ப கொரோனா வைரஸ் எப்படின்னா, ஒருத்தர் தும்புனாலோ இல்ல இருமுனாலோ மத்தவங்களுக்கு பரவி அது கொரோனா வைரஸா மாறும். ஆனா இது எப்படின்னா, அந்த பூச்சி கடிச்சா மட்டுமே அந்த வைரஸ் அவங்களுக்குள்ளே இருக்குமே தவிர மத்தவங்களுக்கு பரவாது. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பக்கம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் சேஃபா இருங்க, அலர்ட்டா இருங்கன்னு தான் சொல்றாங்க. வச்சு இந்த வைரஸ் நம்ம கிட்ட வர வாய்ப்பு மீது. சோ யாரும் பயப்பட வேண்டாம். சோ வீடியோவில எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.